ஹே கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு புதுமையான அப்டேட்டோட தான் பார்க்க போறோம். ஆமாங்க. ஸோ லாஸ்ட் ஒரு ஃபியூ டேஸ் வந்து நம்ம வந்து சி புரோகிராமிங் பத்தி போட்டுட்ருக்கோம். ஸோ அத வந்து பார்க்காதவங்க வந்து பாருங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வந்து அந்த விஷயம் வந்து உங்களுக்கு கன்வே பண்ணியிருக்கேன். ஸோ அது மூலியமா நீங்க யூஸ் பண்ணி ஒரு ப்ரோகிராம் வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டீங்கனாவே, ஈஸியாவே ஐடி செக்டார் போயிட்டு ஸோ நீங்க வந்து மணி ஏர்ன் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிய வந்து அது மூலியமா கிடைக்கும் சொல்லலாம். ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு புதுமையான அப்டேட்டோட என்ன பார்க்க போறோம்னா, ஸோ லைக் வேரியபிள். ஸோ வேரியபிள் வந்து நம்ம லாஸ்ட் 2 வீடியோஸ்ல வந்து பார்த்துருக்கோம். ஸோ வேரியபிளுக்கான வேல்யூ வந்து எப்படிலாம் டிக்ளேர் பண்ணலாம்? ஸோ எப்படிலாம் நம்ம அந்த வேல்யூ வந்து யூஸ் பண்ணலாம்? ஸோ ஆல் டுகெதர் வந்து இந்த வீடியோல வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ முக்கியமா சப்போர்ட் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நம்ம எடுத்துருக்கிறது என்ன நம்மளுக்கு தேவையான டூல்ஸ் அப்படி சொல்லும்போது 3 டூல்ஸ் தாங்க. ஒண்ணு வந்து என்னன்னா நோட்பேட். ஸோ நோட்பேட் அப்படி சொல்லும்போது நோட்பேட் அப்படி சொல்லும்போது நோட்பேட் ஒண்ணும், அப்புறம் வந்து சிஎம்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இந்த ப்ராசஸ் வந்து என்னன்னாங்களா சிஎம்டி. அதாவது சிஎம்டி வந்து மொத்தமா வந்து நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ நம்மளுக்கு அது மாரி ஓப்பன் பண்ணோம்னா, மேபி இட் வில் பி கெட்டிங் எரர் ஓகேங்களா? ஸோ அத நம்ம என்ன பண்றோம்னா ஆ எந்த நம்ம ஃபைல் நேம் வந்து சி புரோகிராமிங் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த டைரக்டரி வந்து எல்லாம் சேவ் பண்ணி வச்சிருக்கோம். அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல வந்து நம்ம சிஎம்டி டைப் பண்ணோம்னா, நமக்கு தேவையான கமெண்ட் ப்ராம்ப்ட் வந்து ஓப்பன் ஆயிருது. ஸோ இது மூலியமா தான் நம்ம ஜிசிசி கம்பைலர் யூஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா, நம்ம வந்து கம்பைல் பண்ண போறோம் ஒவ்வொரு ப்ரோகிராமும். ஸோ ஒவ்வொரு ப்ரோகிராமும் கம்பைல் பண்ணும்போது ஸோ காய்ஸ் அதே மாரி தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளுக்கு ஃபாண்ட் சைஸ் வந்து நமக்கு தெரியல அப்படி சொல்லும்போது தான் நம்மளுக்கு வந்து நமக்கு தேவையான ஃபாண்ட் சைஸ வந்து நம்ம எடிட் பண்ணிக்கலாம். ஸோ நோட்பேட் மூலியமா நீங்க வந்து எல்லா விதமான பொருட்களும், எல்லா விதமான மாடரேட்டும் இந்த மூலியமா பண்ணலாம். ஸோ நமக்கு தேவையான பொருட்கள் வந்து நம்ம வந்து இப்போ வந்து ப்ரோகிராம் எழுத ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஸ்டாண்டர்டா இருக்கிற இன்புட், அவுட்புட். ஸோ இது வந்து நீங்க மேக்ஸிமம் வந்து ஸ்டாண்டர்ட் ஸ்டூடியோ அப்படி சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் அப்புறம் இன்புட், அவுட்புட். ஸோ இந்த இடத்துல இன்புட் அப்படி சொல்லும்போது நம்ம வந்து நம்ம இது பண்ணுவோம்னாக்கல ஸ்கேன் ஆஃப் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல அவுட்புட் அப்படி சொல்லும்போது பிரிண்ட் ஆஃப். ஸோ இது வந்து மேஜராட்டியாவே இது வந்து காமன் கான்செப்ட் தான். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ணிக்கிறோம்னா, ஒரு மெயின் ஃபங்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஸோ மெயின் ஃபங்ஷன் ஓப்பன் பண்ணும்போது எந்த வகையான ஃபங்ஷன் நீங்க ஓப்பன் பண்ணாலும் இந்த மெயின் ஃபங்ஷன் வழியா தான் நீங்க வந்து ஒர்க் ஆக முடியும். ஸோ மெயின் ஃபங்ஷன்ன்றது அவ்வளோ முக்கியமானது. ஸோ அதுக்கான ரிட்டர்ன் டைப் அப்படி சொல்லும்போது ப்ரீவியஸ் வீடியோல வந்து நம்ம டீட்டெயிலாவே சொல்லியிருக்கேன். ஸோ அத வந்து போய் பாருங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்றோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இனிஷியலைசேஷன். ஸோ இந்த இனிஷியலைசேஷன் அப்படி சொல்லும்போது, ஸோ நம்ம வந்து ஒவ்வொரு கமாண்ட் வந்து நம்ம இங்க வந்து ரிட்டர்ன் பண்ணி பார்த்தோம்னாவே, ஸோ நம்ம வந்து ரிட்டர்ன் பண்றோம். ஸோ ரிட்டர்ன் பண்ணும்போது என்ன பண்றோம்னா, லைக் இது வந்து இனிஷியலைசேஷன். ஸோ இனிட்டியலைஸ் ஸோ இனிஷியலைஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இனிஷியலைசேஷன் பண்ணிட்டு அப்புறம் வந்து ஒவ்வொரு ப்ரோகிராம் ஃபார்மேட் ஒண்ணு இருக்கும். அத பத்தின ஒரு வீடியோ ஒண்ணு போட்டிருக்கேன். ஸோ வாட் இஸ் த ப்ரோகிராம் ஃபார்மேட் அப்படின்னு ஒரு ஹெட்டிங்ல. ஸோ அத வந்து போய் பாருங்க. இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கிளாரிட்டியா இருக்கும். ஸோ ஒரு ப்ரோகிராம் வந்து எப்படிலாம் வந்து மாடரேட் பண்ணணும், எப்படிலாம் எடிட் பண்ணணும், அப்புறம் வந்து அதுக்குன்னு ஒரு ஒரு பேட்டர்ன் இருக்கு. ஸோ அது அந்த ஃபார்மேட் வச்சு தான் நீங்க வந்து ப்ரோகிராம் வந்து கிரியேட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து இந்த என்ற வேரியபிளுக்கு வந்து ஒரு வேல்யூ வந்து நம்ம டிக்ளேர் பண்றோம். ஸோ என்ற வேல்யூ வந்து நம்ம டேட்டா டைப் வந்து இன்டோ நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இன்ட்டோட டேட்டா டைப் அப்படி சொல்லும்போது டெசிமல் நம்பர்ஸ் லைக் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 அது மாதிரிலாம் வருதுங்களா? ஸோ அது மாதிரி தான் ஒரு இன்டிஜரோட வேல்யூபிள். ஸோ இத வந்து நான் ஒரு 2, 3, 4 அப்படின்னு குடுக்குறேன். ஸோ 2, 3, 4 அப்படி சொல்லும்போது ஒவ்வொரு டேட்டா டைப்புக்கும் ஒவ்வொரு லிமிடேஷன்ஸ் இருக்கு. ஸோ இந்த லிமிடேஷனுக்குள்ள இது இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம வந்து டிக்ளரேஷன் ஸோ நம்ம வந்து இப்போ வந்து இனிஷியலைஸ்டு பண்ணிட்டோம். அப்புறம் வந்து டிக்ளரேஷன் பண்ணிட்டோம். ஸோ நம்ம அதுக்கு என்ன பண்றோம்னாக்கா, பிரிண்ட் எஃப்ன்னு யூஸ் பண்ணி நம்ம நம்ம வேல்யூ வந்து நம்ம வந்து இன்புட் வந்து வாங்குறோம். ஸோ இப்படியும் பண்ணலாம். ஸோ அதாவது இந்த இன்புட் வந்து குடுத்துட்டோம். ஸோ இந்த இன்புட்டுக்கு பதிலா நம்மளுக்கு வந்து இந்த இன்புட் வேணாம் எனக்கு. நான் வந்து யூசர் மூலியமா எனக்கு வந்து என்டர் ஆகணும் அப்படி சொல்லும்போது, சம் டேட்டா வந்து குடுக்கணும். ஸோ அத வந்து நம்ம என்ன பண்றோம்னா, ஸோ என்டர் ஆன் வேல்யூ ஆஃப் ஸோ வேல்யூ ஆஃப் ஏ அப்படின்னு போட்டுடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செமிகோலன் போட்டு ஸ்கேன் ஆஃப் அப்படின்னு போட்டுக்கோங்க.
ஸோ பர்சன்டேஜ் டி. ஸோ பர்சன்டேஜ் டி அப்படி சொல்லும்போது, அது வந்து ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர்ன்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு வந்து எதுக்கு டினோட் ஆகுதுன்னா, இன்ட் அப்படின்ற ஒரு டேட்டா டைப்புக்கு வந்து டினோட் ஆகுது. சப்போஸ் நீங்க வந்து இன்ட்க்கு பதிலா வந்து நீங்க கேரக்டர் யூஸ் பண்ணாலும் சரி, ஃப்ளோட் யூஸ் பண்ணாலும் சரி, டபிள்யூ யூஸ் பண்ணாலும் சரி, ஒவ்வொரு டேட்டா டைப்புக்கும் ஒவ்வொரு ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் இருக்கு. அது போட்டா தான் கரெக்ட்டா வந்து கம்பைலர் வந்து கன்வே ஆகும். ஸோ அப்பதான் வந்து கம்பைலர் வந்து கேட்கும். ஸோ இது வந்து நீங்க வந்து இன்புட் குடுங்க அப்படின்னு. ஸோ அதுவும் இந்த வீடியோல வந்து கம்பைல் பண்ணி பார்த்தோம்னா, ஸோ கிளாரிட்டியோட உங்களுக்கு வந்து இந்த வீடியோ மூலியமா நீங்க வந்து ஒரு கிளாரிட்டியோட நீங்க போகலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்த்தோம்னா, நம்ம வந்து ஆம்பர்சண்ட். ஸோ ஆம்பர்சண்ட் ஏ அப்படி சொல்லும்போது, ஆம்பர்சண்ட் ஏ அப்படி சொல்லும் இந்த இடத்துல வந்து என்ன மீனிங்னா, ஸோ அட்ரஸ் ஆஃப் ஏ அதாவது நம்ம வந்து ஒரு வேல்யூ வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ண போறோம். ஸோ அந்த வேல்யூ வந்து ஸ்டோர் பண்றோம்னா, அந்த மெமரி லொகேஷனும் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அந்த மெமரி லொகேஷன் வந்து தான் ஆம்பர்சண்ட் ஏ அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? ஸோ இப்ப வந்து அ பிரிண்ட் வந்து இன்புட் குடுத்தாச்சு. ஓகேங்களா? அதாவது ஸ்கேன் ஆஃப்ன்றது இன்புட் குடுத்தாச்சு. ஸோ இந்த வேல்யூ வந்து எனக்கு அவுட்புட்டா வரணும் அப்டி சொல்லும்போது, நம்ம வந்து என்ன பண்றோம்னா, ஸோ பிரிண்ட் ஸோ த வேல்யூ ஆஃப் ஏ வேல்யூ ஆஃப் ஏ அப்டி சொல்லும்போது எனக்கு தேவைன்ற ஃபார்மேட் என்னன்னாக்கா பர்சனேஜ் டி. அந்த ஃபார்மேட்ல வந்து எனக்கு வரணும். ஸோ அது வந்து நியூ லைன்ல வர மாரி, கன்டின்யூ வராம நியூ லைன்ல வர மாரி குடுத்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து அ வேரியபிள் நேம் வந்து போடணும். லைக் நீங்க வந்து நீங்க வந்து இந்த இடத்துல வந்து ஏன்னு யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, ஏன்னு போடுங்க. சப்போஸ் நீங்க ஏ யூஸ் பண்ணாம வேற ஏதோ யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, அது கூட போடுங்க. லைக் ஸோ நான் இன்ட்க்கு பதிலா நான் வந்து ஒரு வேல்யூ. ஸோ இதுவும் ஒரு வேரியபிள் தான். ஸோ இப்படியும் போடலாம். ஸோ உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாரி வந்து போடலாம். ஆனா ப்ரோகிராம் கிரியேட் பண்றது வரைக்கும் ப்ரொஃபஷனல் ப்ரோகிராம்ஸ் வந்து எப்படி கிரியேட் பண்ணுவாங்கன்னா, என்ன அப்பராட்டஸ் யூஸ் பண்றீங்களோ, அதுக்கு தகுந்த மாரி வந்து கிரியேட் பண்ணா தான், ஸோ நெக்ஸ்ட் ப்ரோகிராமர் வந்து அத வந்து ஆக்சஸ் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து கிளாரிட்டியா வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ அந்த கமாண்டு, வேரியபிள்ஸ் ஸோ அதை வந்து ஃபுல் மீனிங் வந்து குடுக்க பாருங்க. ஸோ அது வந்து மத்த ப்ரோகிராம்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து எண்ட் ஆஃப் த வேரியபிள்ஸ் வந்தோம்னா ஸோ இதுல வந்து இது வந்து ஓகே சார். எனக்கு வந்து அப்படின்னு குடுத்தா இது வந்து அக்செப்ட் ஆகுமா? அப்படின்னு சொல்லும்போது, சி ப்ரோகிராம் பொறுத்தவரைக்கும் கேஸ் சென்சிட்டிவ். பிகம்ஸ் நம்ம என்ன டிக்ளேர் பண்றோமோ, அதுதான் நீங்க வந்து மென்ஷன் பண்ணணும். சப்போஸ் வந்து நீங்க ஸ்மால் ஏன்னா, ஸ்மால் ஏ தான் யூஸ் பண்ணணும். கேப்பிட்டல் ஏன்னா, கேப்பிட்டல் ஏ தான் யூஸ் பண்ணணும். ஸோ அது மாரிலாம் டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ இப்போ வந்து செமிகோலன் போட்டு நம்ம வந்து ஸ்டேட்மெண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் லைக் ரிட்டர்ன் 0 அப்படின்னு போட்டு ஸோ, நம்ம வந்து ஒரு ப்ரோகிராம் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்ப லைக் கண்ட்ரோல் எஸ்ன்னு அனுப்பிச்சு, ஸோ நம்மளுக்கு தேவைன்றது என்னன்னா, C2.c அப்படின்னு போட்டுக்கோங்க. ஸோ எப்பயுமே எக்ஸ்டென்ஷன் பொறுத்தவரைக்கும் இது வந்து காமன் தான். ஓகேங்களா? சரி C2.c அப்படின்னு போட்டாச்சு. ஸோ இப்போ வந்து கமெண்ட் ப்ராம்ப்ட்ல வந்து நம்ம வந்து சர்ச் பண்ணி பார்க்குறோம். ஸோ ஜிசிசி டாட் வெர்ஷன் ஓகே. ஸோ எனக்கு தேவையான ஜிசிசியோட வெர்ஷன் வந்து டவுன்லோட் ஆயிருச்சு. ஸோ இது மூலியமா நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது என்னன்னா, ஜிசிசிக்கு வந்து டவுன்லோட் ஆயிருக்கு. ஜிசிசி கம்பைலர் வந்து டவுன்லோட் ஆயிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ சப்போஸ் உங்களுக்கு ஜிசிசி கம்பைலர் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு தெரியல அப்படி சொல்லும்போது, ஃபர்ஸ்ட் வீடியோல வந்து செக் பண்ணி பாருங்க. ஸோ அதில வந்து கிளாரிட்டியோட உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியிருக்கேன். ஸோ எந்த வெப்சைட்ல எது இருக்கு அப்படின்றது கூட எல்லாமே சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து சிஎல்எஸ்ன்னு குடுத்து நம்ம வந்து கிளியர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து C2 என்னோட ஃபைலோடைய நேம் என்னன்னா C2.c அப்படின்னு போட்டுக்கோங்க. ஸோ நம்ம வந்து சி ப்ரோகிராம் போடுறதுனால இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து .c அப்படின்னு போடணும். ஸோ எனக்கு வந்து எந்த ஒரு எரர் வரல. ஸோ எரர் வராதனால வந்து எனக்கு என்ன தேவைன்னா ஓகே சார். எனக்கு வந்து இப்போ பார்த்தோம்னாக்கா எனக்கு எந்த ஒரு எரர் வரல. ஸோ திருப்பியும் வந்து நம்ம வந்து சிஎல்எஸ்ன்னு போட்டு நம்மளுக்கு தேவையான ப்ரோகிராம் வந்து எந்த இடத்துல கிரியேட் பண்ணிக்கணும்னா C2.c அப்படின்ற இடத்துல வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அத வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, டைரக்ட்டா வந்து விஷுவல் ஸ்டுடியோ அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் வந்து அது மூலியமா என்னுடைய ப்ரோகிராம் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ அது மாரி ஓப்பன் ஆகுதுன்னா, என்னுடைய ஃபோல்டர் வந்து மிஸ்மேட்ச்சா இருக்குன்னு அர்த்தம். ஸோ அத வந்து கரெக்ட்டா நம்ம பார்த்துக்கணும். ஸோ லைக் நீங்க வந்து சி ப்ரோகிராம் போயிட்டு விஎஸ்ன்னு கூட போயிட்டு, ஸோ இதில வந்து பண்ணீங்கன்னா, விஎஸ் கோடு தான் ஓப்பன் ஆகும். ஸோ நம்ம என்ன பண்றோம்னா, லைக் சேவ் ஏஸ் வந்து நம்ம குடுத்துட்டு, லைக் நம்மளுக்கு தேவையானது வந்து என்ன எடுத்துக்கலாம்னா, சி புரோகிராமிங் அப்படின்னு குடுத்துட்டு டாட் சி எல்ஸ் இது மாரி குடுக்கலாம். C10 டாட் சி அப்படின்னு கூட குடுக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து சிஎல்எஸ்ன்னு குடுத்துட்டு, ஸோ நம்மளுக்கு தேவையானது வந்து ஜிசிசி சி சி10 டாட் சி
ஸோ இவ்வளோ எரர் வருதுங்க. ஸோ என்ன பண்ணும்போது நம்ம வந்து C2.c அப்படின்னு ஒரு ஃபைல் நேம் போட்டிருந்தோம். ஸோ அப்படி வந்து கம்பைல் பண்ணும்போது நம்மளுக்கு தேவையான ப்ரோகிராம் வந்து விஷுவல் ஸ்டுடியோ மூலியமா வந்து ஓப்பன் ஆச்சு டைரக்ட்டாவே. ஸோ நம்ம வந்து நம்மளுக்கு விஷுவல் ஸ்டுடியோ வந்து தேவையில்ல இப்போதைக்கு. நம்மளுக்கு வந்து டைரக்ட்டாவே வந்து நோட்பேட் யூஸ் பண்ணி நீங்க வந்து கம்பைல் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து நம்ம C10.c அப்படின்னு ஒரு ஃபைல் நேம் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில தான் வந்து நம்ம தேவையான ப்ரோகிராம் வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்ப பார்த்தோம்னா, நம்மளுக்கு தேவைன்ற கிட்டத்தட்ட ஒரு அந்த 5, 6 எரர் வந்திருக்கு. ஸோ அந்த எரர் வந்து ரிமூவ் பண்றதுக்கு வந்து நம்ம ஒவ்வொரு ஸோ நம்ம எரர் வந்து ரிமூவ் பண்றதுக்கு ஒரே ஒரு ஃபார்மேட் தாங்க. நம்மளுக்கு வந்து இங்கிலீஷ் படிக்க தெரிஞ்சாவே போதும் மேக்ஸிமம் சொல்லப்போனா. ஸோ அதிலேயே சொல்லியிருக்கான். ஸோ C10.c அப்படின்ற ஒரு ஃபைல்ல 5வது ரோல 2வது காலம் வந்து எரர் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ எது வந்து 5வது லைன். சப்போஸ் எனக்கு வந்து கவுண்டிங் பண்ண தெரியல அப்படின்னு சொல்லும்போது, இதுதான் இந்த கவுண்டிங் வச்சு நீங்க கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இது வந்து கரெக்ட்டா ஆகல அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இப்போ வந்து என்ன பண்றோம்னா, கண்ட்ரோல் எஸ்ன்னு குடுக்குறேன். ஸோ ஒரே ஒரு இது தான் நான் வந்து ரீப்ளேஸ் பண்ணேன். ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு என்ன எரர் வருதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து எரர் பார்த்தோம்னா, ஒரு மினிமம் ஒரு 4 எரர் தான் வருது. ஸோ அதில பார்க்கும்போது, வார்னிங் மிஸ்ஸிங் த டெர்மினேட்டிங் கேரக்டர். அதாவது இந்த இடத்துல வந்து மிஸ்ஸிங் டெர்மினேட்டிங் கேரக்டர். ஸோ நம்ம வந்து இந்த இடத்துல கொட்டேஷன் போட்டோம். அதே கொட்டேஷன் வந்து இந்த இடத்துல போடணும். ஓகேங்களா? ஸோ அத வந்து மிஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஒவ்வொரு எரர் வந்து மேக் பண்ணும்போது தான், ஒவ்வொரு எரர் வந்து ரீசால்வ் பண்ணும்போது தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதே மாரி நீங்க வந்து பெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணணும்னாவே, நீங்க வந்து ஒவ்வொரு எரர் வந்து எரர் பண்ணுங்க. மிஸ்டேக் பண்ணா தான் வந்து விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும். ஸோ எரரே வராம நீங்க வந்து ரொம்ப ஜீனியஸா இருக்கணும்னா, அது அது வந்து நெவர் சான்ஸ். அத வந்து யாரானாலயும் முடியாது. ஓகேங்களா? ஸோ எரர் பண்ணா தான் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ நம்மளுக்கு தேவையான எரர் வந்து எதுவுமே வரல. ஸோ ஆக்சுவலி வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, C10.c ஸோ நம்மளுக்கு எரர் வந்து எதுவுமே இல்ல. ஸோ முன்ன இருந்தது வந்து ஃபர்ஸ்ட்டு 5 எரரா இருந்தது. அப்புறம் 4 எரரா இருந்தது. இப்போ 0 எரரா இருக்கு. ஸோ இப்ப வந்து தெரிஞ்சுக்கலாம் இந்த ப்ரோகிராம் வந்து அக்யூரேட்டா ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு தேவைன்ற ப்ரோகிராம் வந்து அவுட்புட் வரணும்னா டாட் ஸ்லாஷ் ஏ அண்ட் ஓயூடி அவுட் அவுட் பிகம்ஸ் த அவுட்புட். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஒரு சில்டைன் டைம் வந்து வெயிட் பண்ணி ஆகணும். ஏன்னா, அந்த புரோகிராம் ஆகப்பட்டது மெஷின் கோடா கன்வெர்ட் ஆகி நம்மளுக்கு வந்து டிஸ்ப்ளே ஆகும். ஸோ நம்மளுக்கு தேவைன்ற வேல்யூ வந்து டிஸ்ப்ளே ஆயிட்டுருக்கு. ஸோ நம்ம வந்து என்ன சொல்லியிருக்கோன்னா, என்டர் த வேல்யூ ஆஃப் ஏ. அதாவது நீங்க வந்து 2, 3, 4, 5 இப்படின்னு கூட டைப் பண்ணலாம். ஓகேங்களா? லைக் இப்படி கூட டைப் பண்ணலாம். ஸோ நீங்க வந்து 2, 3, 4 அப்படின்னு ஒரு இன்புட் குடுத்தீங்கன்னா, அத வந்து என்ன பண்ணீங்கன்னா, நீங்க 234 வந்து டைப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அது வந்து சொல்லும். ஸோ அதுக்காக வெயிட் பண்ணலாம் இருங்க. ஸோ லைக் இங்க பார்த்தீங்கன்னாக்கா 2, 3, 4 அப்படின்னு ஒரு அவுட்புட் வந்து எனக்கு வந்துருச்சு. ஸோ இது மூலியமா தெரிஞ்சுக்கலாம் ஒரு இன்புட் ஆகப்பட்டது எப்படி வாங்கணும், அப்படி அவுட்புட்ட வந்து டிஸ்ப்ளே பண்ணணும் அப்படின்னு சொல்லி. சப்போஸ் நீங்க வந்து இந்த பிரிண்ட் எஃப் அண்ட் ஸ்கேன் ஆஃப் இந்த ஃபங்ஷன் வந்து யூஸ் பண்ணாமயே நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா, ஆ ஸோ லைக் நீங்க டைரக்ட்டாவே இனிஷியலைஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு தேவைன்றது வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, 2, 3, 4, 5 அப்படின்னு குடுத்துருக்கேனா, ஸோ ஜிசிசி அப்படின்னு போட்டு லைக் நீங்க C10.c அப்படின்னு குடுத்துருக்கீங்கன்னா, இது மூலியமா குடுங்க. ஸோ 0 எரர் வந்திருக்கு. அப்புறம் வந்து டாட்டு ஸ்லாஷு அ ஏ சாரி ஏ அவுட்டு ஸோ நம்மளுக்கு தேவையானது வந்து டாட் இஸ் நாட் ரெகக்னைஸ்டு ஓகேவா? இது வந்து ரெகக்னைஸ்ட் ஆகல அப்படின்னு சொல்லுது. ஸோ இது வந்து தப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏ அவுட். ஸோ இப்போ வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்பயும் வருது. ஸோ டாட்டு ஏ ஸோ கரெக்ட் ஃபார்மேட் வந்து இப்படி தான் போட்டா தான் கரெக்ட்டா ஒர்க் ஆகும். ஓகேங்களா? சப்போஸ் நான் வந்து லைக் இது வந்து தப்புன்னு நெனைக்கிறேன். ஸோ நம்மளுக்கு வந்து என்ன பண்றோம்னா, இப்படின்னு கிரியேட் பண்ணுங்க. ஸோ அப்படின்னு போட்டோம்னா, ஸோ இவ்வளோ எரர் எனக்கு வருது. ஓகேவா? கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 எரர்ஸ் வருது. ஸோ அந்த எரர் வந்து கரெக்ட்டா நம்ம மாத்தலாம். ஸோ ரீடிக்ளரேஷன் அதாவது திருப்பி வந்து நீங்க டிக்ளேர் பண்ணியிருக்கீங்க. இந்த ஏன்ற வேரியபிள் வந்து
திருப்பி வந்து நீங்க டிக்ளேர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லுது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா, நம்ம வந்து டைரக்ட்டா இன்ட்ன்ற வேரியபிளுக்கு வந்து டைரக்ட்டா வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா, ஆ டைரக்ட்டா வந்து நம்ம வந்து மென்ஷன் பண்ணிடலாம். ஸோ ஸோ இப்போ வந்து நம்ம வந்து எரர் ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ எனக்கு வந்து எந்த ஒரு எரரும் வரல. ஸோ அப்படி இருக்கும்போது டாட்டு ஸ்லாஷ் ஏ ஸோ நம்மளுக்கு தேவையான அவுட்புட் வந்து வந்துச்சு. அதாவது 2344 அப்படின்ற ஒரு இன்புட் வந்து குடுத்துருக்கோம். அத வந்து பிரிண்ட் பண்ணணும் அப்படி சொன்னோம். அத வந்து கரெக்ட்டா வந்து பண்ணிருச்சு. ஸோ ஒரு புரோகிராம் ஆகப்பட்டது இப்படிதாங்க கம்பைல் பண்ணி ஒரு வேரியபிளுக்கு வேல்யூ வந்து டிக்ளரேஷன் பண்ணும். ஸோ இது வந்து கிளாரிட்டி இல்லன்னா அப்படி சொன்னீங்கன்னா, கமெண்ட் மூலியமா கன்வே பண்ணுங்க. ஸோ இன்னும் கிளாரிட்டியோட உங்களுக்கு பெஸ்ட் பிரசன்டேஷனோட இந்த வீடியோ வந்து உங்களுக்கு திருப்பி உங்களுக்கு டிஃபைன் பண்றேன். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். ஸோ அதுவரை விடைபெறுவது எம்எல்பிகே எடிட்டர். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய் பாய்.